வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் டேல்ஸ். நான் படித்து ரசித்த அழகான கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இரவில் அந்த ஐபிஎஸ் அதிகாரி தன் மனைவியை வீட்டை விட்டு வெளியே துரத்திய போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பெண் தன் நாற்காலியையே உழுக்கப் போகிறாள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. மதுரையின் சிவில் லைன்ஸ் பகுதி. அகலமான சாலைகள், வெள்ளை நிற அரசு வாகனங்கள், ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள். அதே பகுதியில் ஒரு பெரிய அரசு பங்களா இருந்தது. அதன் பெயர் பலகையில் ஐபிஎஸ் அர்ஜுன் என்று எழுதப்பட்டிருந்தது. அர்ஜுன் என்ற பெயரே போதுமானதாக இருந்தது. வெறும் 32 வயதில் ஐபிஎஸ். துடிப்பானவர், கண்டிப்பானவர், ஊடகங்களில் பிரபலமானவர், குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனம் மற்றும் அதிகாரிகளுக்கிடையே பெரும் செல்வாக்கு கொண்டவர். ஆனால் அதே பங்களாவிற்குள் யாருடைய கண்ணுக்கும் தெரியாத மற்றொரு பெயர் இருந்தது. சாந்தி அர்ஜுன். சாந்தி அவருடைய மனைவி. திருமணமாகி 1 வருடம்தான் ஆகியிருந்தது. சாந்தி மிகவும் சாதாரணமானவள், மிக மிக சாதாரணமானவள். அவளுக்கு விலையுயர்ந்த ஆடைகள் மீதோ பெரிய பார்ட்டிகளில் ஜொலிப்பதிலோ ஆர்வமில்லை. திருமணத்திற்கு முன்பு அவள் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தாள். அதோடு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் அனைத்தையும் விட்டுவிட்டாள். ஏனென்றால் அர்ஜுன் சொன்னார், இனி உனக்கு வேலை தேவையில்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவி நீ. வீட்டை கவனித்துக்கொள், அதுவே போதும். ஆரம்பத்தில் சாந்திக்கு இதுதான் சரி என்று தோன்றியது. அவள் அர்ஜுனுக்கு துணையாக இருக்கவும் வீட்டை பராமரிக்கவும் நினைத்தாள். ஒரு நாள் சரியான நேரம் வரும்போது மீண்டும் தன் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணினாள். ஆனால் காலம் செல்ல செல்ல அர்ஜுன் மாறத் தொடங்கினார். அல்லது ஒருவேளை அவரது உண்மையான முகம் வெளிப்படத் தொடங்கியது. ஒரு மாலை வேளையில் வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பெரிய தொழிலதிபர்கள் என அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தனர். சாந்தி ஒரு சாதாரண காட்டன் புடவையை உடுத்தி ஒரு சிறிய பொட்டு வைத்து கொண்டு விருந்தினர்களை வரவேற்கத் தொடங்கினாள். பார்ட்டியின் போது அர்ஜுனின் சக அதிகாரி ஒருவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஏய் அர்ஜுன், அண்ணிய கொஞ்சம் ஸ்டைலாக மாற்று. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவி போல் இருக்க வேண்டும், பள்ளி ஆசிரியை போல அல்ல. அனைவரும் சிரித்தனர். அர்ஜுனும் சிரித்தார். சிரித்துக்கொண்டே சொன்னார், ஏய் விடுங்கள், இவள் இப்படித்தான் சாதாரணமானவள். அப்படியே இருக்கட்டும். வீட்டில் வேலைக்காரி மாதிரிதான் இருக்கிறாள். அறையில் லேசான சிரிப்பொலி கேட்டது. ஆனால் சாந்தியின் காதுகளில் அந்த வார்த்தைகள் சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்தன. வேலைக்காரி மாதிரி. அர்ஜுனுக்கு தான் ஒரு வாழ்க்கை துணையல்ல, வெறும் அலங்கார பொருள், ஒரு வஸ்து என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். இரவில் விருந்தினர்கள் சென்ற பிறகு சாந்தி மெதுவாக கேட்டாள், அர்ஜுன், எல்லார் முன்னாடியும் என்னையே வேலைக்காரி மாதிரி என்று சொன்னீர்கள். அர்ஜுன் அலட்சியமாக, அட போப்பா, அது சும்மா விளையாட்டுக்குத்தான். நீயும் தான் எல்லா சின்ன விஷயத்தையும் மனசில் ஏற்றிக்கிற என்றார். ஆனால் எனக்கு வருத்தமாக இருந்தது என்றாள் சாந்தி. அவனை திரும்பி பார்க்காமலேயே அர்ஜுன் பதிலளித்தார், அப்போ அது உன்னோட பிரச்சனை. அன்று இரவு சாந்தி வெகுநேரம் கூரையை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் மனதில் முதல் முறையாக ஒரு வெற்றிடம் உருவானது. சில மாதங்களுக்கு பிறகு தான் தாயாக போகிறோம் என்று சாந்திக்கு தெரிந்தது. அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். இனி எல்லாம் சரியாகிவிடும். குழந்தை பிறந்தால் உறவில் இனிமை கூடும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அர்ஜுன் முன்பை விட அதிக வேலையில் மூழ்கினார். கூட்டங்கள், செய்தியாளர் சந்திப்புகள் என அவருக்கு வீட்டுக்காக நேரமே இல்லை. ஒரு நாள் மருத்துவரிடமிருந்து திரும்பிய சாந்தி, டாக்டர் என்னை நல்லா ஓய்வெடுக்க சொன்னார்கள் என்றாள். ஃபைல்களை பார்த்து கொண்டே அர்ஜுன், நீ ஒரு வேலைக்காரியை வைத்துக்கொள் என்றார். எனக்கு வேலைக்காரி வேண்டாம், உங்களோட துணைதான் வேண்டும் என்றாள் சாந்தி. அர்ஜுன் எரிச்சலுடன், எல்லா நேரமும் உணர்ச்சி வசப்படாதே. நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. என்னால் எப்போதும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது என்றார். சாந்தி அமைதியானாள். அன்று இரவு அவள் தனது டைரியில் எழுதினாள், ஒருவேளை இந்த வீட்டில் நான் வெறும் ஒரு பொறுப்புதான், தேவையல்ல. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அர்ஜுனுக்கு ஒரு தெரியாத நபரிலிருந்து மெசேஜ் வந்தது. உங்கள் மனைவி தினமும் நூலகத்திற்கு செல்கிறார். யாரை சந்திக்கிறார் என்று தெரியுமா?
அர்ஜுனின் ஆணவம் விழித்து கொண்டது. அவர் ஆத்திரத்துடன் வீட்டிற்கு வந்தார். நீ தினமும் லைப்ரரிக்கு போகின்றாயா? யாரை பார்க்க? சாந்தி திடுக்கிட்டாள். நான் சும்மா புத்தகம் எடுக்கத்தான் போகிறேன். பொய் சொல்லாதே. இன்னும் சிவில் சர்வீஸ் கனவு கண்டு கொண்டிருக்கிறாயா? எனக்கு மேலே வளர வேண்டும் என்று நினைக்கிறாயா? சாந்தியின் கண்கள் கலங்கின. நான் ஏன் உங்களுக்கு மேலே வர வேண்டும் என்று நினைப்பேன். எனக்கென்று ஒரு அடையாளத்தை தான் நான் தேடுகிறேன். அர்ஜுன் மேஜையை ஓங்கி தட்டி, இந்த வீட்டில் என்னோட அடையாளமே போதும் என்றார். சாந்தியின் கனவு அர்ஜுனின் ஆணவத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதை அவள் அன்று உணர்ந்தாள். சில நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் வந்திருந்தனர். எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த போது சாந்தி தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இந்த முறை நான் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்கப் போகிறேன் என்றாள். அர்ஜுனின் முகம் இறுகியது. நீ முதலில் வீட்டை ஒழுங்காக கவனி. ஐஏஎஸ் ஆகிறது அவ்வளவு லேஸ் இல்லை. நான் முயற்சி செய்து பார்க்கலாமே. அர்ஜுன் எல்லார் முன்னாடியும் முயற்சி எல்லோரும் பண்ணுவார்கள். ஆனால் எல்லாருக்கும் அந்த தகுதி கிடையாது. உன்னை போன்ற பெண்கள் வேலைக்காரியாக இருக்கிறது தான் சரி என்றார். அறையில் நிசப்தம் நிலவியது. சாந்தியின் கை தன் வயிற்றை தடவியது. அவளுக்குள் வளரும் உயிர் நடுங்குவது போல அவளுக்கு தோன்றியது. அவள் மெதுவாக சரி என்றாள். அன்று இரவு அவள் சத்தமே இல்லாமல் தன் பையை மடக்கினாள். சில துணிகள், சில புத்தகங்கள் மற்றும் அவளது டைரி. அதிகாலை 5 மணி. லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. சாந்தி மேஜை மீது ஒரு கடிதத்தை வைத்தாள். நீங்கள் சொன்னது சரிதான். ஒருவேளை நான் உங்களுக்கு ஏற்றவள் இல்லையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் எனக்கான அடையாளத்தை நான் கண்டிப்பாக உருவாக்குவேன். அவள் அங்கிருந்து கிளம்பினாள். கர்ப்பிணி, தனியாக கையில் பணமில்லாமல். அர்ஜுன் அந்த கடிதத்தை படித்தபோது முதலில் சிரித்தார். நாடகம் என்றார். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு சாந்தி திரும்பி வராதபோது அவருக்குள் ஒரு சில பதற்றம் ஏற்பட்டது. ஃபோன் செய்தார். அது அணைக்கப்பட்டிருந்தது. போலீஸ் உதவியுடன் தேட நினைத்தார். ஆனால் அவரது ஆணவம் தடுத்தது. அவளே திரும்பி வருவாள் என்று அவருக்கு தோன்றியது. சாந்தியால் தனியாக அதிக நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியாது என்று அவர் நம்பினார். ஆனால் சாந்தி தன் பிறந்த வீட்டிற்கு செல்லாமல் ஒரு சிறிய நகரத்தில் வாடகைக்கு அறை எடுத்தாள். டியூஷன் எடுக்கத் தொடங்கினாள். தன் கர்வத்துடன் நூலகத்தில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். மக்கள் அவளை பற்றி பேசினார்கள். ஐபிஎஸ் அதிகாரி அவளை துரத்தி விட்டிருப்பார் என்று. அவள் அமைதியாக இருந்தாள். ஒவ்வொரு இரவும் தன் டைரியில் எழுதினாள், நான் தோற்க மாட்டேன். இப்போது இந்த போராட்டம் எனக்காக மட்டுமல்ல, என் குழந்தைக்காகவும். ஒரு நாள் அவள் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு விண்ணப்பித்தாள். ஒரு சிறிய நகரத்தின் குறுகிய சந்தில் ஒரு வாடகை அறை, இரும்பு கட்டில், ஒரு மேஜை, 2 நாற்காலிகள் மற்றும் சுவரில் தொங்கும் ஒரு காலண்டர். அந்த அறையில்தான் சாந்தி தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். வயிற்றில் 7 மாத குழந்தை, கையில் புத்தகம், கண்களில் பிடிவாதம். பகலில் அவள் 2 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தாள். மாலையில் நூலகத்திற்கு சென்றாள். பலமுறை படிக்கட்டுகளில் ஏறும்போது தலை சுற்றல் வரும். ஆனால் அவள் நிற்கவில்லை. அர்ஜுன் சொன்ன அந்த வார்த்தை அவளுக்கு நினைவிருந்தது. உன்னை போன்ற பெண்கள் வேலைக்காரியாக இருக்கிறது தான் சரி. அந்த ஒரு வாக்கியமே இப்போது அவளுக்கு பலமாக மாறியது. இரவில் அறையில் நிசப்தம் நிலவும்போது அவள் தன் வயிற்றை தடவிக்கொண்டே சொல்வாள், உன் அம்மா தோற்றுப்போக மாட்டாள். காலம் நகர்ந்தது. ஒரு மழைக்காலத்தில் திடீரென அவளுக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. அருகில் அவளுக்கு சொந்தமானவர்கள் யாரும் இல்லை. வீட்டு உரிமையாளர் ஒரு ஆட்டோவை அழைத்து அவளை அரசு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார். பிரசவம் கடினமாக இருந்தது. பல மணி நேரம் அவள் வலியுடன் போராடினாள். டாக்டர் சொன்னார், இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அதிக மன அழுத்தமா? சாந்தி கண்களை மூடிக்கொண்டாள். அதிகாலையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நர்ஸ் குழந்தையை அவள் மடியில் வைத்தபோது முதல் முறையாக அவள் முகத்தில் ஒரு உண்மையான புன்னகை பூத்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நீதான் என் தைரியம். உனக்கு ஆலன் என்று பெயர் வைப்பேன். அவள் அன்றே முடிவு செய்தாள், ஆலன் ஒருபோதும் தன் அப்பாவின் பெயரை சார்ந்து இருக்க மாட்டான். அவனது அடையாளத்தை அவனது தாய் உருவாக்குவாள். அங்கே மதுரையில் அர்ஜுனின் வாழ்க்கை வழக்கம் போல் நகர்ந்து கொண்டிருந்தது. சாந்திக்கு ஒரு மகன் பிறந்த செய்தி அவருக்கு கிடைத்தது. அதே சிறிய நகரத்தில் பணிபுரியும் ஒரு பழைய நண்பர் மூலம் இந்த தகவல் கிடைத்தது. சில நொடிகளில் அர்ஜுன் அமைதியாகிவிட்டார். மகன்,
சாந்தி 2-4 நாட்களில் திரும்பி வருவாள் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது மாதங்கள் உருண்டோடிவிட்டன. அர்ஜுனின் ஆணவம் இன்னும் அவரை தடுத்து கொண்டிருந்தது. அவளுக்கு இருக்கணும்னா அவளே வரட்டும் என்று நினைத்தார். காலம் ஓடியது. சாந்தி குழந்தையுடனேயே தன் படிப்பை தொடர்ந்தாள். இரவில் ஆலன் அழும்போது ஒரு கையால் அவனை தூங்க வைப்பாள், மறு கையால் புத்தகத்தை பிடித்து கொள்வாள். பலமுறை தூக்கம் இருக்காது, கண்கள் வீங்கி இருக்கும். ஆனால் அவளுக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. முதல் முயற்சி வந்தது. தேர்வு நாளில் ஆலனிற்கு 6 மாதம். பக்கத்து வீட்டு பாட்டியிடம் அவனை விட்டுவிட்டு தேர்வு எழுத சென்றாள். தேர்வு அறையில் அமரும்போது கைகள் நடுங்கின. ஆனால் மனம் அமைதியாக இருந்தது. முடிவு வந்தது. அவள் பிரிலிம்ஸ் தேர்வில் வெறும் 2 மதிப்பெண்களில் வாய்ப்பை தவறவிட்டாள். 2 மதிப்பெண்கள். அன்று இரவு அவள் கதறி அழுதாள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியது. டைரியை திறந்து எழுதினாள். ஒருவேளை அர்ஜுன் சொன்னது சரிதான் போல. எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆனால் அதே சமயம் ஆலன் அழத் தொடங்கினான். அவனை மடியில் தூக்கினாள். அந்த சின்னஞ்சிறு முகம், அப்பாவித்தனமான கண்கள். அவள் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள், இல்லை, இப்போதைக்கு இல்லை. இப்போதே தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாது. அடுத்த ஆண்டு இன்னும் உறுதியான எண்ணத்துடனும் மீண்டும் தயாராகத் தொடங்கினாள். பகலில் அதிக டியூஷன் எடுத்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தாள். பழைய புத்தகங்களை வாங்கினாள். இன்டர்நெட் கஃபே சென்று ஆன்லைன் வகுப்புகளை கவனித்தாள். மக்கள் கேலி செய்தார்கள். இவ்வளவு படித்து என்ன பண்ண போகின்றாய்? குழந்தையை கவனி. அவள் புன்னகைத்தாள். ஆலனிற்கு இப்போது 2 வயது. அவன் அடிக்கடி புத்தகங்களுக்கு இடையே விளையாடி கொண்டிருப்பான். சாந்தி படிக்கும்போது அவனும் ஒரு சின்ன நோட்டை திறந்து பென்சிலால் கிறுக்குவான். 2வது முயற்சி வந்தது. இந்த முறை அவள் பிரிலிம்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். முடிவை பார்த்தபோது கண்கள் அருவியாக கொட்டின. முதலில் ஆலனை அணைத்து கொண்டாள். நாம் ஜெயிச்சிட்டோம் கண்ணா. முதல் படியை ஜெயிச்சிட்டோம். மெயின் தேர்வுக்கான தயாரிப்பு இன்னும் கடினமாக இருந்தது. பணம் பற்றாக்குறையாக இருந்தது. தன் நகைகளை விற்றாள். திருமணத்தில் போட்ட வளையல்கள், செயின்கள் என அனைத்தையும் விற்றபோது அர்ஜுனின் நினைவு வந்தது. ஆனால் தன்னை திடப்படுத்தி கொண்டாள். மெயின் தேர்வு முடிவுகள் வந்தன. அவள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டாள். அன்று இரவு அவள் வானத்தை பார்த்து முதன்முறையாக கடவுளிடம் வேண்டினாள். இந்த முறை என்னை நான் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நேர்காணல் அன்று ஒரு சாதாரண புடவை கட்டி டெல்லி சென்றாள். பெரிய அதிகாரிகள், பளபளப்பான ஆளுமைகள், தன்னம்பிக்கை மிக்க தேர்வர்கள். அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள், நீ யாருக்கும் சளைத்தவள் இல்லை. நேர்காணல் குழு கேட்டது, உங்கள் மிகப்பெரிய பலம் எது? சாந்தி தயக்கமின்றி பதிலளித்தாள், அவமானம். ஏனெனில் அது என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கும் சக்தியை தந்தது. அந்த அறையில் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. சில மாதங்களுக்கு பிறகு முடிவுகள் வந்தன. பட்டியலில் சாந்தியின் பெயர் இருந்தது. தரவரிசை மிக உயரமாக இல்லை என்றாலும் அவளுக்கு நிர்வாக பணி, அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அளவிற்கு இருந்தது. அவள் வெகுநேரம் அந்த திரையையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். இவை மகிழ்ச்சி கண்ணீர். ஆலனுக்கு இப்போது 4 வயது. தன் தாய் அழுவதை பார்த்து மழலையோடு கேட்டான், அம்மா, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? சாந்தி அவனை மார்போடு அணைத்து கொண்டு, ஆமாம் கண்ணா, நாம ஜெயிச்சிட்டோம் என்றாள். பயிற்சி தொடங்கியது. முசோரி மலைகளின் மீது அவள் காலடி வைத்தபோது பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. தன் கணவனால் வேலைக்காரி என்று சொல்லப்பட்ட அதே பெண் இன்று ஒரு பெரிய அதிகாரியாக பயிற்சி பெற்று கொண்டிருந்தாள். அங்கே அர்ஜுனின் வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருந்தது. அவர் இப்போது இன்னும் கண்டிப்பானவராக மாறியிருந்தார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம் இருந்தது. ஒரு நாள் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தார். மத்திய பொதுப்பணி தேர்வாணையம் UPSC முடிவுகள் வெளியீடு. திரையில் தேர்வானவர்களின் புகைப்படங்கள் வந்தன. திடீரென்று ஒரு முகம் தோன்றியது. சாந்தி. சாதாரண புடவை, கண்களில் தன்னம்பிக்கை. அர்ஜுனின் கை ரிமோட்டில் அப்படியே நின்றது. அவர் முகத்தில் முதன்முறையாக ஒரு சிறு குற்ற உணர்ச்சி தென்பட்டது. அவள் நிஜமாகவே சாதித்து விட்டாள். அவர் உடனே தன் பழைய தொடர்புகள் மூலம் விசாரித்தார். ஆமாம் சார், அதே சாந்தி இப்போது அதிகாரியாகிவிட்டார். அர்ஜுன் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது ஆணவத்தில் முதல் முறையாக விரிசல் விழுந்தது. ஆனால் கதை இதோடு முடியப் போவதில்லை. 8 ஆண்டுகள் ஓடிவிட்டன. விதி ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கப் போகிறது.
அங்கே அர்ஜுனும் சாந்தியும் மீண்டும் நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறார்கள். ஆனால் இந்த முறை இருவரின் அடையாளமும் வேறாக இருக்கும். முசோரியின் குளிர்ந்த சூழலில் பயிற்சி என்பது சாந்திக்கு வெறும் படிப்பு மட்டுமல்ல, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் காலம். காலை உடற்பயிற்சி, பகலில் வகுப்புகள், இரவில் வழக்கு ஆய்வுகள். இந்த இடம் யாருடைய தயவிலும் கிடைக்கவில்லை, தனது சொந்த போராட்டத்தால் கிடைத்தது என்பதை ஒவ்வொரு நாளும் அவள் உணர்ந்தாள். ஆலனுக்கு இப்போது 5 வயது. பயிற்சி காலத்தின் போது அவன் ஹாஸ்டலுக்கு அருகிலேயே ஒரு வாடகை வீட்டில் காப்பாளரின் பராமரிப்பில் வளர்ந்தான். சாந்தி ஒவ்வொரு மாலை நேரமும் ஆலனிடம் செல்வாள். அவள் களைப்பாக இருந்தாலும் அவள் முகத்தில் புன்னகை குறையாது. ஒரு நாள் ஆலன் கேட்டான், அம்மா, என் அப்பா எங்கே? சாந்தி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னார், அவர் ஒரு பெரிய அதிகாரி, நாட்டுக்கு சேவை செய்கிறார். அவருக்கு நம்மை தெரியாதா என்று அவன் கேட்டபோது சாந்தி அவன் கண்களை பார்த்து சொன்னாள், ஒரு நாள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அவள் ஒருபோதும் ஆலனின் மனதில் வெறுப்பை விதைக்கவில்லை. தன் மகன் கசப்பான உணர்வுகளை அல்ல, சுயமரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் உறுதியாக இருந்தாள். பயிற்சி முடிந்தது. அவளுக்கு ஒரு சிறிய மாவட்டத்தில் எஸ்டிஎம்-ஆக முதல் பணி கிடைத்தது. சட்டவிரோத சுரங்க தொழில் மீதான நடவடிக்கை, குழந்தை திருமணங்களை தடுத்தல், பள்ளிகளின் நிலையை மேம்படுத்துதல் என சாந்தியின் பெயர் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது. மேடம் கண்டிப்பானவர், ஆனால் நீதியானவர் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். 8 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆலனிற்கு இப்போது 8 வயது. புத்திசாலி, அமைதியான பையன். அவன் தன் அம்மாவை தனது ஹீரோவாக கருதினான். அங்கே அர்ஜுனும் இப்போது ஒரு மூத்த IPS அதிகாரியாகிவிட்டார். பதவி, செல்வாக்கு என எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றிடம் அதிகரித்தது. அவர் 2வது திருமணம் செய்து கொள்ளவில்லை. பல வரன்கள் வந்தன. ஆனால் ஒவ்வொரு முகத்திலும் அவருக்கு சாந்தியின் சாயலே தெரிந்தது. உன்னை போன்ற பெண்கள் வேலைக்காரியாக இருக்கிறதுதான் சரி என்று தான் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும்போது அவர் தலைகுனிந்து கொள்வார். ஒரு நாள் மாநில அரசு பெரிய அளவில் நிர்வாக மாற்றங்களை செய்தது. புதிய நியமன பட்டியல் வெளியானது. அர்ஜுன் எந்த மாவட்டத்தில் IG-யாக பணியாற்றி கொண்டிருந்தாரோ அதே மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் DM நியமிக்கப்பட்டார். அந்த பெயரை கண்டதும் அர்ஜுனின் கைகள் நடுங்கியன. சாந்தி, மாவட்ட ஆட்சியர். அவரது இதய துடிப்பு அதிகரித்தது. அங்கே சாந்தியும் அந்த உத்தரவை பார்த்தாள். அர்ஜுன் இருக்கும் அதே மாவட்டம். விதி அவர்களை மீண்டும் நேருக்கு நேர் சந்திக்க வைக்க முடிவு செய்துவிட்டது. புதிய DM வருகைக்காக மாவட்டம் தயாரானது. அரசு அலுவலகம் அலங்கரிக்கப்பட்டது. அதிகாரிகள் வரிசையாக நின்றிருந்தனர். அரசு கார் வந்து நின்றது. கதவு திறக்கப்பட்டது. வெள்ளை நிற புடவை, நிமிர்ந்த நடை, முகத்தில் தன்னம்பிக்கை. சாந்தி, வணக்கம் மேடம் என்று அனைவரும் ஒரு சேர வாழ்த்தினர். அவள் மெல்லிய புன்னகையுடன் உள்ளே சென்றாள். மாநாட்டு அறையில் அர்ஜுன் உட்பட அனைத்து மூத்த அதிகாரிகளும் இருந்தனர். இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. 8 ஆண்டு கால இடைவெளி ஒரு நொடியில் மறைந்தது. ஆனால் இந்த முறை சாந்தியின் கண்களில் வலி இல்லை, ஒரு பேரதிகாரியின் கம்பீரம் இருந்தது. அர்ஜுன் எழுந்து நின்று முறையான தொனியில் சொன்னார், மாவட்டத்திற்கு நல்வரவு மேடம். சாந்தி அமைதியாக, நன்றி அதிகாரி என்றார். அவள் வார்த்தைகளில் ஏளனம் இல்லை, ஒரு இடைவெளி மட்டுமே இருந்தது. கூட்டம் தொடங்கியது. வளர்ச்சி திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு என சாந்தி மிகுந்த முதிர்ச்சியுடன் விவாதித்தாள். அவள் எவ்வளவு திறமையானவளாக மாறிவிட்டாள் என்பதை அர்ஜுன் முதல் முறையாக உணர்ந்தார். கூட்டம் முடிந்ததும் அர்ஜுன் அங்கேயே நின்றார். சாந்தி, அவள் திரும்பினாள். சொல்லுங்கள் அதிகாரி, அவர் மெதுவாக கேட்டார். எப்படி இருக்கிறாய்? சாந்தி சுருக்கமாக பதிலளித்தாள். மாவட்டம் நன்றாக செயல்படுகிறது. நீங்களும் அப்படியே. அந்த பதில் தனிப்பட்டதாக இல்லை, நிர்வாக ரீதியானதாக இருந்தது. அன்று மாலை ஒரு பெரிய நில ஆக்கிரமிப்பு வழக்கு வந்தது. அதில் பெரிய அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருந்தது. அர்ஜுனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. புதிய DM-இடம் பேசி வழக்கை அமுக்குங்கள் என்று. ஆனால் சாந்தி தெளிவாக உத்தரவிட்டாள், சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை. அர்ஜுன் நினைத்திருந்தால் வழக்கை மாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த முறை அவர் சாந்தியின் முடிவுக்கு ஆதரவாக நின்றார். முதல் முறையாக அவர் அவருடன் நின்றார்.
அந்த நடவடிக்கை ஊடகங்களில் தலைப்பு செய்தியானது. டிஎம் மற்றும் போலீஸ் நிர்வாகத்தின் அதிரடி நடவடிக்கை. மக்கள் பேசிக்கொண்டனர். என்ன ஒரு அற்புதமான டீம் என்று. ஆனால் இந்த டீமிற்கு பின்னால் இருக்கும் பழைய கதை யாருக்கும் தெரியாது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாவட்ட அளவிலான விழா நடந்தது. மேடையில் டிஎம், ஐஜி மற்றும் பிற அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம் வந்தது. பட்டியலில் ஒரு பெயர் இருந்தது. ஆலன் சாந்தி. சாந்தியின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. ஆலன் மேடைக்கு வந்தான். மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் அவன் வெற்றி பெற்றிருந்தான். எனது தூண்டுதல் தான் தலைப்பு. அவன் மைக்கை பிடித்து சொன்னான். என் அம்மாதான் எனது தூண்டுதல். ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அரங்கம் அதிர கைத்தட்டல் ஒலித்தது. அர்ஜுனின் பார்வை ஆலன் மீதே இருந்தது. அந்த முகம், அதே கண்கள், ஏதோ ஒரு நெருக்கம் அவருக்கு தெரிந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் மெதுவாக கேட்டார், இந்த குழந்தை? சாந்தி அவர் கண்களை பார்த்தாள். உண்மை வெளிவரும் நேரம் வந்துவிட்டது. அர்ஜுன் தன் மகனை அடையாளம் கண்டாரா? பழைய உறவு ஒரு புதிய திருப்பத்தை எடுக்குமா? அரங்கம் காலியாகத் தொடங்கியது. மேடைக்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய ஓய்வு அறையில் சாந்தி சில பைல்களை பார்த்து கொண்டிருந்தாள். கதவு மெல்ல தட்டப்பட்டது. உள்ளே வாருங்கள் என்றாள். அர்ஜுன் உள்ளே வந்தார். இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. அர்ஜுன் மெதுவாக கேட்டார், அந்த குழந்தை ஆலன்? சாந்தி அவர் கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொன்னாள், ஆம், 8 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய அதே கேள்விதான். அர்ஜுனின் தொண்டை வறண்டது. அவன் அவன் என் மகனா? சாந்தி உணர்ச்சியில்லாமல் சொன்னாள், ஆம், அவன் உங்கள் மகன்தான். அறையில் நிசப்தம் நிலவியது. கால்களில் தெம்பில்லாதது போல் அர்ஜுன் நாற்காலியில் அமர்ந்தார். எனக்கு தெரியாது. சாந்தியின் குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் அதற்குள் பல ஆண்டுகளாக வலி இருந்தது. நீங்கள் தெரிந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்யவில்லையே. அர்ஜுன் தலை குனிந்தார். அவளே திரும்பி வருவாள் என்று தான் அன்று சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. சாந்தியால் தன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாது என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் இன்று அதே பெண் மாவட்டத்தின் மிக உயரிய அதிகாரியாக அவருக்கு முன்னால் நிற்கிறாள். நான் தவறு செய்துவிட்டேன் சாந்தி, மிகப்பெரிய தவறு. அர்ஜுனின் குரல் உடைந்தது. உன்னை அவமானப்படுத்தினேன். உன் கனவுகளை கேலி செய்தேன். உன்னை வீட்டை விட்டு போக விட்டேன். சாந்தி பெருமூச்சு விட்டாள். நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்தவில்லை அர்ஜுன். நீங்கள் என்னை எனது அடையாளத்தை நோக்கி தள்ளினீர்கள். அர்ஜுன் அவளை பார்த்தார். அவள் கண்களில் இப்போது புகார்கள் இல்லை, சுயமரியாதை மட்டுமே இருந்தது. நான் ஆலனை சந்திக்கலாமா? அர்ஜுன் பயந்து கொண்டே கேட்டார். சாந்தி சிறிது யோசித்தாள். சந்திக்கலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் அவனை உங்கள் பதவியால் அல்ல, ஒரு தந்தையாக சந்திக்க வேண்டும். அவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவன் வாழ்க்கையில் நீங்கள் நுழைய வேண்டும். அர்ஜுன் உடனே சம்மதித்தார். அடுத்த நாள் மாலை சாந்தி ஆலனை அலுவலகத்திற்கு வரவழைத்தாள். அர்ஜுனும் அங்கிருந்தார். ஆலன் உள்ளே வந்து தன் அம்மாவை பார்த்தான். பிறகு அருகில் நின்ற அர்ஜுனை பார்த்தான். சாந்தி குனிந்து சொன்னாள், ஆலன், இவர்தான் உன்னுடைய அப்பா. ஆலன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். அவன் அர்ஜுனை உற்று பார்த்தான். நீங்கள் அந்த பெரிய அதிகாரியா என்று மழலையோடு கேட்டான். அர்ஜுனின் கண்கள் கலங்கின. ஆமாம், ஆனால் அதற்கு முன்பாக நான் உன்னுடைய அப்பா. ஆலன் அடுத்த கேள்வியை கேட்டான். நீங்கள் ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை? அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. அர்ஜுன் மண்டியிட்டு அமர்ந்து சொன்னார், ஏனென்றால் நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். அதை புரிந்து கொள்ள எனக்கு ரொம்ப காலம் ஆகிவிட்டது. ஆலன் தன் அம்மாவை பார்த்தான். அம்மா, இவர் சொல்வது உண்மையா? சாந்தி தலையசைத்தாள். ஆமாம் கண்ணா. சில வினாடிகளுக்கு பிறகு ஆலன் மெதுவாக முன்னால் சென்று அர்ஜுனை கட்டிக்கொண்டான். அந்த தருணம் அர்ஜுனுக்கு ஒரு தண்டனையைப் போலவும் இருந்தது, ஒரு வரத்தைப் போலவும் இருந்தது. நிஜமான பதவியும் அந்தஸ்தும் இதுதான் என்பதை அவர் உணர்ந்தார். காலப்போக்கில் அர்ஜுன் தன் மகனுடன் உறவை வளர்க்கத் தொடங்கினார். பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு சென்றார். விடுமுறை நாட்களில் அவனை வெளியே அழைத்து சென்றார். ஆனால் இந்த முறை அவரிடம் ஆணவம் இல்லை, பணிவு இருந்தது. ஒரு இரவு அர்ஜுன் சாந்தியிடம் கேட்டார், நாம் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாமா?
சாந்தி அமைதியான குரலில் சொன்னாள், உறவுகள் பதவியால் அல்ல, நம்பிக்கையால் உருவாகின்றன. நான் உங்களை எப்போதோ மன்னித்து விட்டேன். ஏனெனில் நான் மன்னிக்கவில்லை என்றால் என்னால் வாழ்க்கையில் முன்னேறி இருக்க முடியாது. ஆனால் மீண்டும் அதே பழைய உறவு என்பது இப்போது சாத்தியமில்லை. அர்ஜுன் தலை குனிந்தார். சாந்தி தொடர்ந்து சொன்னாள், நாம் நல்ல பெற்றோராக இருக்கலாம், ஒருவரை ஒருவர் மதிக்கலாம். ஆனால் இனி என் அடையாளம் ஒருவரின் மனைவி என்பது மட்டுமல்ல. இந்த வார்த்தைகள் கடினமானவை அல்ல, உண்மையானவை. சில மாதங்களுக்கு பிறகு மாநில அளவிலான ஒரு பெரிய விழா நடந்தது. மேடையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி சிறந்த நிர்வாக பணிக்காக கௌரவிக்கப்பட்டார். அதே விழாவில் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தியதற்காக ஐஜி அர்ஜுனும் கௌரவிக்கப்பட்டார். இருவரும் மேடையில் அருகருகே நின்றனர். கேமராக்கள் மின்னின. ஒரு காலத்தில் ஒருவர் மற்றவளை சிறுமையாக பார்த்தார். இன்று இருவரும் தங்கள் கடின உழைப்பால் உயர்ந்து நின்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்கள் கேட்டன, மேடம், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? சாந்தி புன்னகையுடன் சொன்னாள், அவமானத்தை எரிபொருளாக மாற்றிக்கொள்ளுங்கள், கடின உழைப்பை வழியாக மாற்றிக்கொள்ளுங்கள், இலக்கு தானாக உங்களை தேடி வரும். அங்கே நின்றிருந்த அர்ஜுன் இன்று ஒரு உண்மையான அதிகாரியை பார்ப்பதாக உணர்ந்தார். வீட்டிற்கு திரும்பும்போது ஆலன் நடு இருக்கையில் அமர்ந்து ஒரு கையில் தன் அம்மாவையும் மறு கையில் தன் அப்பாவையும் பிடித்து கொண்டிருந்தான். அர்ஜுன் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டே நினைத்தார், 8 ஆண்டுகளுக்கு முன்பே சாந்தியின் கனவுகளை நான் புரிந்து கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த கதை வேறாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அவமானமே இந்த கதையின் பலமாக மாறிவிட்டது. சாந்தி ஜன்னல் வழியே மறையும் சூரியனை பார்த்தாள். தான் யாரையும் தோற்கடிக்கவில்லை, தன்னைத்தானே நிரூபித்திருக்கிறோம் என்பதை அவள் அறிவாள். அதுவே அவளது உண்மையான வெற்றி. ஒருவரின் சூழ்நிலையை பார்த்து ஒருபோதும் அவர்களை குறையாக எடை போடாதீர்கள். ஏனெனில் காலம் மாறும்போது அடையாளமும் மாறும். வேலைக்காரி என்று நினைத்து வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு பெண் தன் அவமானத்தையே தனது பலமாக மாற்றிக்கொண்டாள். நினைவில் கொள்ளுங்கள், யாரையும் அவமதிக்காதீர்கள். உங்களுக்கு அவமானம் நேர்ந்தால் அதை உங்கள் தோல்வியாக கருதாதீர்கள். அதை உங்கள் வெற்றிக்கான காரணமாக மாற்றுங்கள்.